13 வரலாறுகளுக்கு இறைவன் செய்கின்ற அற்புதங்கள். அதாவது தக்கனுடைய வேள்வியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்? இறைவன் ஏன் 2 குடம்புல 2 பேரை வச்சிருக்கிறார்? தன் தலையில் ஒருத்தர இடையில் ஒருத்தர இடபாகமாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி. முதல் 2 வரி புத்த சமயத்தாருடைய தடை. 3ஆம் நூற்றாண்டு என்கிறார் மாணிக்கவாசக பெருமானுடைய காலம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. பலவேறு கருத்து இருக்குங்க. ஆனால் 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எல்லா சமயங்களும் இலக்கியங்களும் அளிக்கப்பட்டன. 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் புத்த மதமும் சமண மதமும் தான் கொள்கைகளை பரப்பின. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் தான் மிகுந்திருந்தது. தொடர்ச்சியாக புத்த மதமும் சமண மதமும் தங்களுடைய கொள்கைகளை பரப்பின. அப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் நமக்கு மாற்றி தமிழகத்தில் சைவ சமயத்தை வேறூன்ற வளரச் செய்து நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்தவர்கள் பரமாச்சாரிய மூர்த்திகள். அதில் முக்கியமாக எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் போன்றவர்களாம் 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதிகளை வந்து நமக்கு தமிழகத்தில் சைவத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்த பெருமக்கள். ஏன் அவங்களை நாம் முதல்ல வழிபடுங்கிற காரணமே அதுதான். எனவே 3ஆம் நூற்றாண்டில் புத்தர்களுடைய கொள்கையில் எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் பிள்ளையில் இருந்த பொழுது இலங்கையிலிருந்து வந்த புத்த பிட்சுக்கள் மாணிக்கவாசகரை இகழ்கிறார்கள். உங்கள் சமயத்தினுடைய பெருமை என்ன அப்படின்லாம் கேட்டு வாதுக்கு அழைக்கிறார்கள். வாதுக்கு அழைத்த பொழுதுதான் ஊமை பெண்ணை பேச வைத்ததாக சொல்லப்படக்கூடிய திருப்பதியும் இந்த திருப்பதிங்க. முதல் 2 வரி படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதும் கேள்வியாகவும் அடுத்த 2 வரி பதிலாகவும் நம்ம பெருமான் உங்கள் இறைவன் தலையில் நெற்றியில் திருநீர் பூசுறார். பூசுவது வெந்நீர். உடம்புல என்ன அடிச்சுக்கிறாரு? பாம்பு அடிச்சுக்கிறாரு. பூன்பதும் பொங்கரமும் இப்படிலாம் காட்டு சுடுகாடு சாம்பலை நெத்தியில் பூசிட்டு உடம்புல பாம்பு அடிச்சுக்கிட்டு வாயில் பேச விடுறது கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? மறைய வேதங்களை சொல்லியிருக்கிறாரே. சரியா? யாராவது நீங்கள் சுடுகாட்டுக்கு போயிட்டு குடிக்கணும், பாம்பு கண்டா பக்கத்திலே போக மாட்டோம். அப்போ இப்படி இருக்கிற அவர் ஆள் போய் வேதம் சொன்னாங்கன்னா அந்த ஆளுகிட்ட போய் யாராவது வேதம் படிப்பாங்களா? யாராவது வேதத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு நிறைய தெரிஞ்சுக்குவாங்களான்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக சொல்லும்போது பூசுவதும் பேசுவதும் பூம்பதும் கொண்டென்னை. ஐயோ, அவர் என்ன பூசுனா என்ன, என்ன பேசுனா என்ன அணிஞ்சா உனக்கு என்ன? புரியுதா? ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான். ஈசன் எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறாயா, அவன் பேர் அல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் இறைவனுடைய பெருமை. இதெல்லாம் 20 பாடலும் 20 வரலாறு நம்மளுக்கு சரிங்களா? எனவே அந்த வகையில் நீங்கள் திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் சிவபெருமானுடைய காருண்யம்னு சொல்லப்படும். அடுத்ததாக இணையார் திருவடி, நம்மளுக்கு திருப்பூவடி